சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல கூலி திரைப்படம் நேற்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு அனைவருமே படத்தை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. ஒரு சில நெட்டிசன்கள் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வேண்டுமென்றே வம்பிழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூலி திரைப்படத்திற்கு தவறான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக தலைவர் ரசிகர்கள் ஆங்காங்கே ட்விட் போடுவது, ஏன் நேர்ல கூட ஒரு சில நெட்டிசன்களை பிடிச்சி அடி உதை அப்படின்னு போய் சோசியல் மீடியாவே தற்போது ரணகலமா இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு சில ஆண்டுகளாகவே தலைவர் தளபதியுடைய போட்டி அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. தலைவருடைய ரசிகர்களை தளபதி ரசிகர்கள் சீண்டுவதும், தளபதி ரசிகர்களை தலைவர் ரசிகர்கள் சீண்டுவதும் அப்படின்னு ஒரு சில ஆண்டுகள் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. காக்கா கழுகு கதையில ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னுமுமே முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்றுடன் 2வது நாள் ஆகுது. அதற்குள்ளாரையே பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துடைய ஹைப்பை குறைக்க வேண்டும் அப்படின்றதற்காக தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கா. சோ அந்த அப்டேட் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த சிங்கிள் பாடல்ல பல ஸ்பெஷலான விஷயங்களுமே ஆட் பண்ணிருக்காங்களா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த முதல் சிங்கிள் பாடல்ல தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்காரு. வழக்கம் போல அவருடைய படத்துல ஏதாவது ஒரு பாடல தளபதி விஜய் அவர்கள் பாடிடுவாரு. சோ அந்த பாடல் தான் படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடலாக வெளியாகும். சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ட்ராக் பாடல் ஞாயிறு மாலை வெளியாக உள்ளதாக ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிட இருக்காங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.